வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சிந்தாமணி ரோஹிணிக்கு ஏதாவது வகையில் நம்ம நெருக்கடி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நம்ம சொல்லதெல்லாம் கேட்பா. நம்ம கல்யாண விஷயத்துலேயே நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்ட்டாளே அப்படின்னு சொல்லி ரோஹிணி கால் பண்ணுறாங்க. ரோஹிணி, நீ இருக்க வீட நிறைய பேர் எனக்கு ஒத்திகை கேட்குறாங்க, நீ கொஞ்சம் கிளம்புறியா அப்படிங்கும்போது, என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க, ஒத்திகை கொடுக்க போகிறேன் வைக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரோஹிணி, முன்னாடி நான் நல்லா இருந்தேன். என் கல்யாணம் முடித்த பிறகு எல்லா சொத்தையுமே வீட்டுக்கார் பேரில் எழுதி வச்சிட்டேன் வெறுப்பில். இப்போ என்கிட்ட பணம் எதுவுமே இல்லை செலவுக்கு. என்கிட்ட இருக்க வீடை ஒத்திகை கொடுத்தா தான் நான் என்ன செய்ய முடியும், செலவுக்கே ஓட்ட முடியும். எனக்கு இருக்க தொழில் எல்லாமே இந்த மீனா அவளுக்கானதாக ஆக்கிட்டான். இப்போ எனக்கு தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, வீட்டை விட்டு வெளிலையும் வரையில முடியலை. ஏன்னா பார்க்குற இடத்துல பூரா அப்படி கல்யாணம் பண்ணிட்டாளான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் ரொம்ப கடுப்பாக இருக்குது. நீ இருக்க வீட்டை நான் ஒத்திகை கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஒரு ஆள் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்க. இல்லை நீனே 5 லட்ச ரூபா கொடுப்போன்னா அந்த வீட்டில் நீனே இருந்துக்க 5 வருஷத்துக்கு, நீ வாடகை எதுவும் தர வேண்டாம். இல்லை நீ ஊருக்கு தான் போகிற அப்படின்னா அதை வாடகை கொடுத்து எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, என்ன ஆண்டி திடீர்னு இப்படி சொல்லுதீங்கன்னா 5 லட்சத்துக்கு எங்கே போவேன் அப்படிங்கும்போது, உனக்கா வழி இல்லை, உன் புருஷன் நல்லா ஃபர்னிச்சர் கடை வச்சு நல்லா சோக்காக தானே இருக்கான். இன்றைக்கி அவனுக்கும் சம்மந்தலன்னு வராமல் தானே இருக்குது. அப்போ உனக்கு வேறு செலவுக்கு எல்லாத்துக்கும் அவன் தான் கொடுக்கணும், வைக்கணும். மாதம் உனக்கு அவன் 25,000 தந்துக்கிட்டு தானே இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆண்டி மாதம் 25,000 தராரு தான், அதெல்லாம் எனக்கு காண மாட்டேங்க ஆண்டி. கிறிஸ்து படிக்கான் வைக்கான், எங்கள் அம்மா ஆஸ்பத்திரி வருது, அந்த செலவு இந்த செலவு நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது ரோகிணி. 5 லட்சம் தந்தா நீ அந்த வீட்டில் இரு, இல்லையா நீ வேறு வீட பார்த்துக்கோ, நான் வேறு இருக்கா கொடுத்துக்குறேன் அப்படிங்கிறேன். சரி ஆண்டி, நான் எப்படியா ரெடி பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் கால் பண்ணுறாங்க. என்ன ரோஹிணி கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணி சொல்லு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி சொல்ல, நான் கேட்டது என்னாச்சு, உன் கடைக்கு எத்தனை வாட்டி தேடி எனக்கு 5 லட்சம் எப்போ ரெடி பண்ணுவேன் நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது, ரோஹிணி நீ தான் ஒரு வாரத்தில் தான்னு சொன்னியே அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்தில் நான் ஊருக்கு போகிறேன், பணத்தை தான்னு சொன்னேன் தான். நான் இருக்க வீட்டை ஓனர் இந்த வீடை நீ எடுத்துக்க ஒத்திக்கி, இல்லையா வீட்டை காலி பண்ணு, நான் வேறு ஆள் கொடுக்க போகிறேங்கிறாங்க. எனக்கு நீ 2 நாளைக்குள்ளே 5 லட்சத்தை தரலைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. மனோஜ் மறந்துட வேண்டாம், நான் அப்படியே விட்டுருவேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ரோகிணி யாருன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. இன்னொன்று உனக்கு ஞாபகப்படுத்த மனோஜ், நீ எதையுமே பொருட்படுத்த மாட்டேன். ஒன்று நீ பொருட்படுத்தி தான் ஆகணும். நீ வச்சிருக்கிய ஃபர்னிச்சர் கடை, அந்த கடை யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. என் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறாரு மனோஜ். உன் பேரில் இருக்கா, ஒழுங்கா அந்த பத்திரத்தை எடுத்து பாரு அப்படிங்கிறாங்க. பத்திரத்தை எடுத்து பார்க்காங்க, அந்த கடை ஓனர் ரோகிணின்னு இருக்குது. ஆஹா, ஆர்வக்கோளாறு, நம்ம அந்த பத்திரத்தை கூட ஒழுங்காக பார்க்கலையே, அந்த பத்திரம்லாம் ரெடி பண்ணது ரோகிணி தானே அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. இன்னும் ரோகிணி கடை உன் பேரில் இருக்குது அப்படிங்கும்போது, மனோஜ் நீ எதையாவது ஒரு கோணக்களி கிண்டுவ, அந்த நேரத்தில் கடை என் பேரில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடலான்னு பார்த்தேன். ஆனால் உன் கூட நான் வாழ்ந்த அந்த நிமிஷத்தில் நான் ஒன்று ரொம்ப விரும்பி தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறனால சரி ரைட்டு இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். ஆனால் நீ ரொம்ப ஓவராக பண்ணனா அந்த கடையை எனக்கு வர வேண்டிய பணத்துக்கு விற்றுட்டு என் பாட்டில் கிராமத்தை பார்த்து போயிட்டே இருப்பேன். நீ எனக்கு 2 நாளைக்குள்ளே 5 லட்ச ரூபாய் தந்துட்டேன்னா கடையை நீ வச்சுக்கான்னு நான் என்ன செஞ்சிடுவேன், எனக்கும் சம்மந்தம் எழுதி தரும் போது ஒரு பேப்பர் எழுதி தருவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் கண்டிப்பாக தந்துடுறேன், நீ தயவுசெய்து யாருக்கும் எழுதி கொடுத்துடாத வச்சிடாத அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டேன், நீ வேணால் என்னை பணம் இல்லை, நான் நிறைய போய் சொல்லிட்டேன், அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு என்னை அனுப்பியிருக்கலாம். ஆனால் நான் ரொம்ப உன்னைய விரும்பிட்டேன், அதனால தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சீக்கிரம் எனக்கு பணம் தரப்பார், இல்லைன்னா இந்த ரோகிணியோட குணத்தை நீ என்னென்னு நீ அறிய வேண்டியிருக்கும் அப்படிங்கும்போது, ரோகிணி நான் கண்டிப்பாக பணம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி மொட்டை சந்தோஷம் கேட்குறாங்க. வேறு யார், அந்த ரோகிணி தான். 5 லட்சம் தரலன்னா அப்படி பண்ணிடுவாங்க, எனக்கு 5 லட்சம் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது, என்னையா நீ கனக அம்மா தான் பெரிய கோடீஸ்வரியா, நீ கேட்டால் தரமாட்டாங்களா, எத்தனை லட்சம் எத்தனை கோடினாலும் தருவாங்க அப்படிங்கிறாங்க. யோ, அந்த பொம்பளைகள்கிட்ட நான் எவ்வளோ பணம் கேட்டேன், முதல்ல என்னன்னா ஆடிட்டர் அங்கே இருக்கார் அவங்க வரணும் இவர் வரணும்னு சொல்லிச்சு. இப்போ என்னன்னா சாந்தி முகூர்த்தம் தான் தருவாங்குது, சோசியக்காருக்கு அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்தான்னு சொல்லுவாங்கிறாரு. அதுபோக எங்கள் அம்மா தினம் நைட்டு நீ நேரத்தில் வீட்டுக்கு வந்துன்னு வச்சுன்னு சொல்லுது, நான் எப்படி தங்க முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ வாய்ப்பே இல்லை ரோகிணி, உன்னை பாடாதான் படுத்துவோம் அப்படிங்கும்போது, அப்போ அந்த கடை நோட்டு போயிருமா அப்படிங்கிற. கடை நோட்டு போயிருமா, என்னையா சொல்கிறீர் அப்படிங்கிறேன். ஆமாம்,
இந்த கடை ரோகிணி பேரில் தானே இருக்குது, அது எனக்கு இப்போ தான் தெரியும். கடையை வாங்கும்போது நான் என் பேரில் தான் இருக்குன்னு சொல்லி படிக்காமல் நான் வந்து எழுதி விட்டேன். இப்போ பார்த்தா ரோகிணி பேரில் இருக்குது கடை அப்படிங்கும்போது, நிறைய படிச்சிருக்கேன் வச்சுருக்கேன்னு சொல்லி நீ ப்ரூடாக விட்டாலும் இதை கூட நீ பார்க்க மாட்டேயா, யார் பேரில் கடை வாங்குதான் வைக்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நான் அதை வைக்கல அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாளுமா கவனிக்காமல் இருப்பேன், இப்போ ரோகிணி எனக்கு தான் கடன் என்ன பண்ணுவேன் அப்படி அதெல்லாம் சொல்ல மாட்டா. நான் தான் அவளை சரியாக விரும்பல, ஆனால் நீ ரொம்ப நல்லா விரும்பியிருக்கா, அதனால் கடை எனக்கு தந்துடுவேன்னு சொல்லிட்டா. எனக்கு வர வேண்டிய 5 லட்சத்தை நீ தந்துட்டேன்னா நான் 2 எழுதி கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கா. அப்படிங்கும்போது மொட்டை சந்தோஷம் சொல்லுவார், உண்மையிலேயே மனோஜ் அவன் பொண்டாட்டி ரோகிணி ஒன்று ரொம்பவே விரும்பியிருக்கா. அவன் நிறைய போய் சொல்லியிருக்கலாம் வச்சுருக்கலாம். இது ரோகிணி இடத்துல வேறு யாரும் இருந்தாங்கன்னா இந்த கடையை யாருக்காவது விற்றுட்டோ இல்லைன்னா கடை எனக்குன்ட்டு போயிருப்பாங்க. ஆனால் அதை அந்த ரோகிணி செய்யலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கனகா அம்மா கடைக்குள்ளே வராங்க. மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க, ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஆண்டின்னு வாயார பேசுகிறீங்க, ஜோசியக்காரங்க சக்திவேல் சாரை அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா கால் பண்ணுறாங்க. என்ன ஜோசியக்காரர, என்றைக்கு நீங்கள் சாந்தி மொத்தம் குறித்து தெரிவிக்க வைப்பீங்க அப்படிங்கும்போது, ஏம்மா இந்த மாதம் கடைசியில் அப்படிங்கிறாங்க. கனகா அம்மா சொல்கிறாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன், அங்கே போய் ஒரு 4-5 நாளை சொல்லி பூ போட்டு பார்க்குறேன், பார்த்துட்டு அது ஒரு தேதியை சொல்கிறேன், நீங்கள் மனோஜை கூப்பிட்டு வந்துடுங்க அப்படிங்கும்போது சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே மாப்பிள்ளை நான் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன், இப்போ போனேன்னா நைட்டு தான் வருவேன், கனகாவை வேலை செய்கிறவங்க பார்த்துக்குறாங்க, நீங்கள் தான் கனகாவுக்கு ஹஸ்பண்டு, உங்களுக்கும் அதில் அக்கறை இருக்கணும் மாப்பிள்ளை, நீங்களும் கோயிலுக்கு வரீங்களா அப்படிங்கும்போது, இல்லை தான் எனக்கு பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கும்போது, இப்போ இல்லாத பிஸ்னஸ் இங்கே என்ன மாறுமான வேலை நடக்குது, ஒன்றுமே இல்லை, இங்கே வேலை செய்கிறவங்களே பார்த்துக்க போகிறாங்க, நீங்கள் வாங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி தானே நான் கோயிலுக்கு போகிறேன், நீங்களும் வாங்க அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி மருமகனே, உங்களுக்காகவும் கனகாவுக்காகவும் நான் சாமி கும்பிட்டு வரேன், இப்போ போகிறவன் நான் இருட்டின பிறகு தான் வருவேன் அப்படிங்கும்போது, இப்போ என்ன விஷயமா வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளை என்ன செய்தார் எது செய்தாருன்னு நான் பொண்ணை கட்டி கொடுத்தவளா பார்க்கணும்ல, அதான் பார்க்க வந்தேன். சரி மாப்பிள்ளை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. இங்கே மனோஜ் ரொம்ப யோசனையாக உட்காந்துருக்காரு. என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த கனகா அம்மா சாந்தி முகூர்த்தம் நடந்தாலும் பணம் தருது மாதிரி தெரியல, அது வந்து நான் வீட்டோடு போனால் தான் வந்து தரும்னு நினைக்கேன், அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை, எங்கள் அம்மா சொன்ன பொண்ணை தான் கல்யாணம் முடிக்கணும்னு அது சொல்லிகிட்டு இருக்குது, அதனால் நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, என்னையா பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, இல்லை நான் பண்ணிவிட்டு உன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கே போகிறாங்க, கனகா வீட்டுக்கு போகிறாங்க. கனகா வீட்டில் வாட்ச்மேன் உங்களை பார்த்தா, வாங்க மாப்பிள்ளை வாங்க உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க. கனகா எங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மாடியில் இருக்காங்க மேடம் அப்படிங்கிறாங்க. ஓ மனோஜுக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டியா, எப்போ வந்த, எங்கள் அம்மா தான் நீ வர சொன்னாங்களா, நீனா வந்தியா அப்படிங்கிறாங்க. இல்லை கனகா உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சா தான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. வேலை செய்கிறவங்களாம் கீழே போங்க, நான் கனகாவை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே வேலை செய்கிறவங்க எல்லோரும் பேசுகிறாங்க, இந்த மாப்பிள்ளைக்கு எவ்வளவு நல்ல மனசு பார்த்தியா, கனகாவை பார்க்க 4 பேர் வேணும், ஆனால் நான் அசால்ட்டாக பார்த்துக்கிறேங்கிறாரு. சரி புருஷனுக்கு அக்கறையில் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கீழே வந்துடுறாங்க. கனகா உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்கான்னு. ஆமாம் இருக்குது, அது எங்கே இருக்குது கொண்டு காமி அப்படிங்கிறாங்க. இங்கே தான் இந்த பீரோவில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி இதுக்குள்ளே சாவிலாம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க. சாவியாக நான் எடுத்துக்கொண்டு தரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டு கொடுக்காங்க. உடனே கனகா இந்த பணம்லாம் சரியாக இருக்கான்னு எண்ணி பார்ப்போமா அப்படின்னா, எண்ணி பார்ப்போம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் பீரோவை திறந்து பணத்தெல்லாம் எண்ணுதார். எண்ணி ஒரு 10 லட்ச ரூபாயை எடுத்துக்கிறாரு. இதை என்ன செய்கிற, இதை மட்டும் தனியாக எடுக்கிறார். இல்லை இதை நான் தனியாக நான் வந்து ஃபர்னிச்சர் கடையில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஃபர்னிச்சர் கடையில் வச்சு பார்க்க போகிறேன் அப்படிங்கிறேன். ஆமாம் இல்லை நான் விட மாட்டேன், இந்த பணம் வந்து எங்கள் அம்மா பணம், எங்கள் அம்மாவுக்கு வேணும் அப்படின்னும்போது, ஓ பணம் மட்டும் உனக்கு எல்லாம் தெரியுதா அப்படின்னோடனே, ஆமாம் எங்கள் அம்மா பணம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, விடுன்னா விடுன்னு சொல்லிட்டு டபார்னு கடாசிருந்தாங்க, பொத்துன்னு விழுந்துருந்தாங்க கனகா இங்கே வீட்டு பீரோ மேலே. விழுந்தோடனே சவுண்டு கட்டி எல்லோரும் என்ன ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. கனகம்மான்னு எல்லோரும் தூக்கி தண்ணியெல்லாம் தொளிக்காங்க. தொளிச்ச உடனே நான் எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இவங்க யார் அப்படிங்கிறாங்க. இவர் தான் அவங்க ஹஸ்பண்ட். ஏன் ஹஸ்பண்டா, எனக்கு தான் கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிறாங்க. ஏம்மா கல்யாணம் ஆயிடுச்சு, இவர் தான் அவங்க மாப்பிள்ளை அப்படிங்க. மாப்பிள்ளையா அப்படின்ட்டு இருக்கும்போது, கனகா இரு நான் அவசரமாக போகிறேன்னு சொல்லி கையில் இருக்க பைசாவை நைஸாக எடுத்துக்கிட்டு இங்கே பார்த்து காரில் வந்துடுறாரு. வந்து கடையில் வந்து, எப்பா நல்ல வேலை பணத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. எங்கே பணத்தை எடுத்த அப்படிங்கிறாங்க. வேறங்க கனகா வீட்டுக்கு போனேன், கனகா வீட்டிலேருந்து பீரோலேருந்து 10 லட்ச ரூபா எடுத்துட்டேன், மீதி பணத்தை நான் எடுக்கலை, ஏகப்பட்ட பணம் இருக்குது அப்படிங்கும்போது, யோ என்னையா சொல்கிற, பணத்தை ஆட்டை போடுற அளவுக்கு ஆகிட்டியா அப்படிங்கும்போது, இங்கே பாரு
அவங்க அடுத்தவங்க கிடையாது, என் மாமியார் வீடு தான். அது எடுக்க எனக்கு உரிமை இல்லையா? இருக்குல்ல, அவங்க எடுக்கிறதுக்கு தான் போனேன் அப்படிங்கும்போது, அவங்க தரணும்யா, நீ ஏன் எடுத்த அப்படிங்கும்போது, அவங்க தருது மாதிரிலாம் தெரில, ரோகிணிக்கு நான் எப்படி பணம் கொடுக்குறது வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பணத்தை கொண்டு ரோஹின்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி 5 லட்சத்தை கொடுக்காங்க. ஆட்டை போட்ட பணத்தை என்கிட்ட தரேன், நாளைக்கு ஏதாவது 4,000 உள்ள போகணும், நீ போய் கொடு அப்படிங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரோகிணி வீட்டுக்கு போகிறேன். ரோகிணி அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன அப்படிங்கிறாங்க. பணம் ரெடி ஆகிட்டு அப்படி. அதுக்குள்ளே எப்படி ரெடி ஆச்சு அப்படிங்கிறாங்க. எப்படியோ ரெடி ஆச்சு, இந்த 5 லட்சத்தை வச்சுக்க, உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. பெட்டியில் பார்க்காங்க, இன்னொரு 5 லட்சம் இருக்குது. இது என்னது அப்படிங்கிறாங்க. இந்த 5 லட்சம் வேறு ஒரு கதைக்கு இருக்குது அப்படிங்கிறாங்களே. இல்லை, இன்னொரு எனக்கு 5 லட்சம் தந்தால் தான் நான் என்ன செய்வேன், எழுதி தருவேன் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி, முதல்ல 5 லட்சம் போதுன்னா இப்போ 5 லட்சம் கேட்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு, இந்த வீடை ஒத்திக்கி கேட்காங்க. அதுக்கு 5 லட்சம் கொடுக்கணும் இந்த சிந்தாமணிக்கு. அது போக 5 லட்சம் இருந்தால் தான் சிட்டிக்கு போய் நம்ம கிறிஸுக்கு படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை, நானே கிறிஸை படிக்க வைக்க இப்போது பணம் தர முடியாது, வைக்க முடியாதுங்கும்போது, மனோஜ் உன் கூட நான் 2 வருஷம் வாழ்ந்துருக்கேன், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ தாரம்ப, ஆனால் தர முடியாது, அதனால் இருக்க பணத்தை கொண்டா அப்படின்னு சொல்லி 10 லட்சத்தையும் வாங்கிடுதாங்க. 10 லட்சமும் போச்சு அப்படின்னு சொல்லி கடைக்கு இருக்காங்க. இங்கே கனகா கீழே வந்ததுனால வீட்டில் உள்ளவங்கலாம் ஃபோன் பண்ணி அவங்க அம்மா சொல்லிதாங்க. அவங்க அவசரமாக கோயிலேருந்து கனகாவை ஆஸ்பத்திரி கூட்டி விடுறாங்க. கூட்டி போய் கனகாவை நல்லா வச்சு பார்க்காங்க. அப்போது கனகா சரியாயிடுது. ஏம்மா, நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆள் பணத்தை நிறைய எட்டு போனார், அவர் யாரும்மா அப்படி? யாரடி சொல்கிற அப்படிங்கும்போது, வேலை செய்தவங்கள்ட்ட கேட்காங்க. உங்கள் மாப்பிள்ளை மனோஜ் தான் வந்தார். என்னது, மனோஜ் பணத்தை எடுத்து போனார் அப்படிங்கிறான். ஆமாம்மா, மனோஜ் பணத்தை எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் உள்ள கேமராவை பார்க்காங்க. பார்க்கும்போது கனகாவட்டே பேச்சை கொடுத்து, கனகாவட்டே சாவி வாங்கி அதை திறந்து எடுத்து அந்த பணத்தை நாசுக்காக போனது எல்லாமே இருக்குது. இதை பார்த்தோன்னே தேவிகாவுக்கு ஒன்றும் ஓடலை. அப்போது மனோஜ் பணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. ஏம்மா, உனக்கு சரியானதே எனக்கு சந்தோஷம், ஆனால் உனக்கு இப்படிப்பட்டவரை நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேனே அப்படிங்க. மம்மி, எனக்கு விருப்பம் இருக்கும்போது இந்த கல்யாணம் ஆகலை, விருப்பம் இல்லாத போது தான் ஆகிருக்கு. இதை நான் எப்படி சரி பண்ணுமோ பண்ணிடுறேன். அந்த மனோஜை சும்மா வைக்கக்கூடாது, உள்ளே தான் வைக்கணும் அப்படிங்கும்போது, இருக்கட்டும் கனகா, உன்னை சரி பண்ணுறதுக்கு அவர் இப்படி பண்ணியிருக்காரு, இவ்வளோ வேலை கொடுத்துருக்கோம், நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லை மம்மி, அப்படி விடவே கூடாது, இப்போ ஏற்பட்டால் நம்ம வச்சு பார்த்தா சரி இருக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை, அது நல்லா அப்படிங்கும்போது, சரிம்மா, அவர் நீ கல்யாணம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கம்மா. முறைப்படி என்ன பண்ணுவோம் பண்ணிடலாம், எனக்கு புரியாத போது தானே கல்யாணம் பண்ணி வச்சு நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வக்கீலை பார்த்து, இந்த மாதிரி எனக்கு சரியில்லை, உடம்பு சரியில்லாத போது கல்யாணம் முடிச்சிருக்காங்க, அதில் எனக்கு விருப்பம் கிடையாது, இது செல்லாதுன்னு சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லணுன்னா, அவர் நான் ரெடி பண்ணி தந்துடுறேம்மான்னு சொல்லி ரெடி பண்ணிடுறாரு. இங்கே அங்கேருந்து ஒரு நோட்டீஸ் வருது. அதை பார்த்த பட்சியாக ரொம்பவே அலறி போகிறாங்க. மனோஜுக்கு யாருக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரியும், அந்த கல்யாணம் அந்த பிள்ளைக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் நடந்ததாகவும் வச்சுதாகவும் எல்லாமே இருக்குது. இதை பார்த்துட்டு விஜயா சரியான கற்றுனாங்க. கற்றுனோடனே, என்ன விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க, மனோஜ் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணதுக்கு மனோஜ் பேரை போட்டு வச்சுருக்கு, அது எப்படிங்க அப்படிங்கும்போது, அண்ணாமலை சொல்கிறாங்க, அது எப்படி மாற்றி அனுப்புவாங்க வைப்பாங்க அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றும் புரியலப்பா, குழப்பமாக இருக்குது, நான் இப்போ அந்த கனகா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுதேன்னு சொல்லி கனகா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இப்படி ஒரு கடிதாச்சி அனுப்பியிருக்கு, அதுக்கு சரியாயிடுச்சா அப்படிங்கும்போது, என் பொண்ணுக்கு சரியாயிடுச்சு, அதுக்கு காரணமும் உங்கள் அண்ணன் தான், இப்போ என் முக வாழ்க்கையை சரி பண்ணணும், அதுக்கு தான் நாங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவுடனே முத்துயப்பா, அந்த கனகா பிள்ளையை கல்யாணம் பண்ணது அந்த ஜோசியக்கார் சக்திவேல் இல்லையா, இந்த மனோஜ் தானா, அதான்பா இவங்க கல்யாணம் முடிக்கும்போது சுருதி ரவி என்னையும் மீனாவையும் வெளியே அனுப்பியிருக்கான். கரெக்டாக மனோஜ் வந்துடுறாரு. மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சா, டேய் அந்த கனகானை ஏறுறா அப்படிங்கிறாங்க. ஆஹா, கனகா வீட்டில் பணம் எடுத்ததுன்னு சொல்லிட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் கனகா வீட்டில் பணம் எடுத்தது தப்பு தாம்மா, ஆனால் அதை ரோகின்ட்டு கொண்டு கொடுத்து எனக்கு அவளுக்கும் சம்மந்தம் இல்லை, கடை என் பேர்லேயே வாங்கிட்டோம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன். ஆமாம், வீட்டுக்கு போய் 10 லட்சத்தை எடுத்தேன், அந்த 10 லட்சத்தை கொண்டு இவங்ககிட்ட கொடுத்துட்டேன், ரோகிணிகிட்ட, அதனால் அவள் பேப்பரில் எழுதி கொடுத்தா அப்படிங்கும்போது, இதெல்லாம் செஞ்சுருக்கியா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சரியான கடுப்பில், எப்பட்றா வளருவா, திருந்திய மாட்டேடா, வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை போட்டு மனோஜ் கொழுவும் இருக்காங்க. இல்லைப்பா நான் விட்டுருங்கப்பா, என்னடா விட்டுருங்க, சின்ன பையனில் 1 ரூபா எடுத்து அப்புறம் சரியாயிரும்னு சொன்னேன், உங்கள் அம்மா சொன்னால், அப்புறம் 2 ரூபானா 2 ரூபா 4 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு இப்போ லட்சக்கணக்கில் எடுக்க ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு ஆகிட்டு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை போட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கிளம்புனா கிளம்பு அப்படிங்கிறாங்க. மனோஜ் எங்கே வாங்க போவான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ இல்லை நான் இல்லைன்னு கல்யாணத்தை முடிச்சிருக்கான் உடம்பு சரியில்லாத பிள்ளைய, அந்த பிள்ளை இந்த கல்யாணம் செல்லாத வைக்காதுன்னு சொல்லிட்டு அது செஞ்சுருக்கு,
ஒழுங்கு மரியாதையாக அந்த பிள்ளைக்கு எனக்கு சமாதானம் சொல்லிவிட்டு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ், எப்பா நான் வந்து எதுக்குப்பா கல்யாணம் முடித்தேன், எனக்கு ரோகிணிக்கு பணம் கொடுக்கணும், ஒரு வழி தெரில அதான் முடிச்ச வச்சாங்கிறாங்க. எந்த காரணத்தையும் ஏற்றுக்கிற முடியாது, நீ கிளம்புனா கிளம்பு அப்படிங்கிறாங்க. வீட்டை விட்டு மனோஜ் வெளில வந்துடுறாரு, கடைக்கு போயிடுறாரு. விஜயா நைட்டுக்காக நைஸாக மனோஜ் ஃபோன் பண்ணி, ஏன்டா அப்படி பண்ண வச்ச, இப்போ மறுபடியும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க, இந்த வீடு முத்துக்கு மீனாக தான் கொடுப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு, இப்போ எல்லாம் போச்சு, போகிற பக்கம் பார்த்தா கடையும் பேரும் போல் அப்படிமா, அது எப்படிமா போகும், கடை என் பேரில் இருக்குது, அதை போகக்கூடாதுன்னு சொல்லி தான் ரோகிணிக்கு அப்படிலாம் பண்ணியிருக்கேன், கடை என்றைக்குமே நோட்டு போகாது அப்படிங்கும்போது, டேய் உங்கள் அப்பா நினச்சா போயிருண்டா, அவர் பணத்தை இது பண்ணது தானே அப்படிங்கும்போது, அவர் பணம்னு யார் சொல்லுவா, நான் சம்பாரித்து உருவாக்கின வச்சோன்னு சொல்லுவேன் அப்படிங்கும்போது, உங்கள் அப்பா கதையிலுமே நீ போய் சொல்லுவியா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு கதை நடக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவோமி அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு மனோஜ் நினச்சி கடுப்பாகவும் இருக்குது. மனோஜ் ஒரு விஷயத்தையும் எல்லாம் அப்படி பண்ணியிருக்கானே வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் பார்வதியை கூப்பிட்டு கனகா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ஏங்க ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க, வெளியே தெரியாமல் பண்ண வேண்டியதானே, என் பையன் நல்ல பெரிய ஃபர்னிச்சர் கடை ஓனராக இருக்கான், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான், உங்கள் மகளுக்கும் இப்போ சரியாயிட்டு வைக்கிதுன்னு அந்த பேப்பரில் வந்திருக்கு, அதே மாதிரி 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே, வைக்க வேண்டியதானே அப்படின்னோடனே, இல்லைங்க என் மகளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே தான் இப்படி ஒரு பையனை பார்த்தேன், என் பொண்ணு இப்போ ரொம்ப நல்லவே ஆகிட்டா, அவளுக்கு ஏற்ற மாப்பிள்ளை பார்க்கணும், பெரிய பணக்காரன் வேணுங்கிறா, பெரிய அளவில் படிச்சிருக்கணும், நல்ல அறிவாளியாக இருக்கணுங்கிறா, எதுவுமே உங்கள் பையன்ட்டு இல்லை அப்படிங்கும்போது, என் பையன் நிறைய படிச்சிருக்கான் அப்படிங்கும்போது, படிச்சிருக்காரு அதுக்குள்ளே எதுவுமே இல்லை, பழைய காலத்து ஆள் மாதிரி ஜோசியத்தை பார்க்கறதும் அதை பார்க்கறதும் இதை பார்க்கறதுன்னு கிடக்காரு, இப்பேற்பட்ட ஆள்லாம் என் மகளுக்கு சரியாக வராது அப்படிங்கும்போது, நான் என் மருமகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மருமகளே கனகா அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நான் தான் விஜயா, நான் மனோஜோட அம்மா அப்படிங்க பாருங்கள், நீங்கள் மனோஜோட அம்மா வருங்க, யாராவது இருந்துட்டு போங்க, உங்கள் பையனுக்கு எனக்கும் சமாதானம்னு போட்டிருக்கேன், ஒழுங்கு மரியாதை போக சொல்லுங்கள், இல்லையா நான் எனக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது அவன் என்கிட்ட கேட்காம வைக்காமல் கல்யாணம் வச்சிட்டாருன்னு சொல்லி நான் ஸ்டேஷனுக்கு போனோம்னா, மனசும் உள்ளதாக இருக்கணும், அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் குடும்பத்தாளர்கள் எல்லோரும் உள்ளதாக இருக்கணும், ஏன்னா அவங்க குடும்பத்தில் உள்ள ஆட்கள் தான் எங்கள் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு எல்லாமே பண்ணியிருக்கு, ஏன் எங்கள் அம்மா முதற்கொண்டு உள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே வச்சியா, ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதம்மா, நான் வந்து உன்னை ஏற்றுக்கிட்டதேன், நீ என் வீட்டு மருமகளா வா அப்படிங்கும்போது, ஓ சொத்து பத்து நிறைய இருக்குது அதனால் நீ ஏற்றுக்கான்னு சொல்லுதீங்களா, அதுக்கெலாம் நடக்காது, நான் மனோஜ் வந்து மனசார நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சு கல்யாணம் முடிச்சிருந்தாருன்னா நான் ஏற்றுருப்பேன், என்கிட்ட பணம் இருக்குது, இந்த பணத்தை வச்சு அவர் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காருன்னா நான் எப்படி ஏற்றுக்க முடியும், அதுபோக எனக்கு உடம்பு முடியாமல் இருக்கேன், என் வீட்டில் என்கிட்ட பேச்சு கொடுத்து ஆட்டையை போடுதார், இப்பேற்பட்டவன் நிறைய பெரிய அமௌண்ட் வீட்டில் இருக்குன்னா எங்கள் வீட்டில் எங்களை ஏதாவது செய்ய மாட்டாருன்னு என்ன நிச்சயம், அதனால் மனோஜ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது, விஜயா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்வதி கூப்பிட்டு வந்துடுறாங்க. என்ன பார்வதி இவங்க புரிஞ்சுக்கிடாமல் பேசுகிறாங்க, இவங்க பெரிய கோடீஸ்வரன் தானே மனோஜ் கல்யாணம் பண்ணியிருக்கான், இப்போ வந்து என்ன இப்படி பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கும்போது, விஜயா உனக்கு கொஞ்சமாவது இருக்கா, கல்யாணம் முடித்த வீட்டிலே ஆட்டையை போடுவானா அவன் பையன் மனோஜ், இப்படி பண்ணுறவனுக்கு எப்படி அந்த பொண்ணு சேர்ந்து வாழும், அதுக்கு வாய்ப்பே இல்லை, மனோஜுக்கு இன்னும் அவ்வளோதான், அந்த ரோகிணி ஃப்ராடு அப்படி இப்படின்னு சொன்னேன், மனோஜ் மட்டும் எப்படி ஆட்டையை போடுறவன் நல்லாளா அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா நீ வந்து என்ன விஜயா அப்படின்னு என்ன விஜயா வந்து கேட்குறாங்க பார்வதி, என்ன பார்வதி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதா அப்படிங்க பாரு, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணதில் இல்லை, நியாயத்தை சொல்லுதேன், ரோகிணி வந்து பொய் சொல்லிட்டா வச்சுட்டா வாழ்க்கையை மறைச்சி விட்டா, நீ கோவப்பட்டே, மனோஜ் அதை தானே செஞ்சுருக்கான், தனக்கு இருந்த வாழ்க்கையை காமிக்காமல் கல்யாணம் முடித்து வச்சு எல்லாம் பண்ணியிருக்கான், அந்த பிள்ளைக்கு உடம்புக்கும் சரியில்லை, இப்போ எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம்னு போட்டிருக்கு, அதை கூப்பிட்டு ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்க வேண்டியதானே, ஒரே முடிக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, அது எப்படி பார்வதி முடிக்க முடியும், இவன் பெரிய கோடீஸ்வரி, அந்த ரோகிணி ஒன்றும் இல்லாதவா, அவள் போனால் போயிட்டு போகிறா, இவ்வளோ மாதிரி பணக்காரியை பார்க்க முடியுமா, அது போக இப்போ நல்ல ஸ்டைலாகவும் மாறிட்டா, சரியாகவும் ஆகிட்டா, இவ்வளோ எப்படி விட முடியும், எப்படியாவது சரி பண்ண பார்க்கணும் அப்படிங்கும்போது, என்ன பண்ணு அதுக்கு நான் நினச்ச முடியும் அப்படின்னா நேராக ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. ராஜேஸ்வரி உங்கள்கிட்ட தான் ஒரு உதவி கேட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, விஜயா நீ மட்டும் என் வீட்டு பக்கத்துலேயே வராத, என் வீட்டுக்கார் ரொம்பவே கடுப்பாயிடுவார் அப்படிங்கும்போது, என்ன இப்படி பேசுகிற ராஜேஸ்வரி அப்படிங்கும்போது, இல்லை உன் மோன் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு உடம்பு சரியில்லாத பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருக்கான், அந்த பிள்ளை இருக்கையிலே அந்த பிள்ளைக்கு தெரியாமல் ஆட்டையை போடணும் ஆட்டையை போட போயிருக்கான், இப்போ அந்த பிள்ளைக்கு சரியாயிட்டு அந்த பிள்ளை வீட்டில் உள்ளவங்க இப்படி ஒரு ஒன்று கல்யாணம் முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு இருக்காங்க, இப்போ நான் வந்து அவங்ககிட்ட பேசி இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணுங்க, அது நடக்குமா, நடக்காது, மனோஜ் வந்து பேராசிரியர் உள்ளவன், மனோஜ் நிறைய படிச்சிருக்கான் வச்சுருக்கான், நீ என் ஃப்ரெண்டு தான், நான் தான் உனக்கு பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனேன், மனோஜை பற்றி நல்லா தெரியுங்கனால நான் பொண்ணு தர மாட்டேன்னேன், இதே இது முத்து படிக்காட்டு நீ முத்து கேட்டிருந்தாலும் சரி தான், ரவி கேட்டிருந்தாலும் சரி நான் பொண்ணை கொடுத்துட்டு தான் செய்வேன்,
படிப்பு போனால் காசு எதையும் நான் பார்த்துருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது நம்ம யார்கிட்ட பேசி இன்னும் பிரயோஜனம்னு சொல்லி வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே மனோஜ் எல்லாமே போச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு எல்லா விஷயத்தையும் வித்தியாக சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி மனோஜ் வந்து வேறு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு, அந்த வீட்டிலேருந்து பணத்தை ஆட்டையை போட்டு தான் தந்துருக்காரு வச்சுருக்காரு. இந்த பணம் சரி கிடையாது, இந்த பணத்தை கொண்டு கொடுத்துரு, அப்படின்னா தான் முத்து வீட்டில் எல்லோரும் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நான் எது கொடுக்கணும் வைக்கணும்? மனோஜ் என்ன வேண்டான்ட்டார். மனோஜ் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார், நான் ஸ்டேஷனில் போய் நிற்க போகிறதில்ல. எனக்கு தர வேண்டியது தந்துட்டார். நான் கிறிஸுக்கு படிப்புக்கு ஒரு இடத்துல சேர்த்து வச்சாச்சு. இந்த வச்சும் கொடுக்கணும், அதையும் கொடுத்துட்டேன். இன்னும் 5 வருஷத்துக்கு இந்த வீட்டை விட்டு யாரும் போவான்னு சொல்ல மாட்டாங்க. என் பாட்டில் வேலை செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறேன், நீ கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி இப்போ கூட வந்து நீ சுயநலத்தில் தான் இருப்ப, அடுத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் இருப்பேன் அப்படிங்கும்போது, ஆமாடி அப்படி தான் இருப்பேன், என்ன பண்ணுங்க அப்படிங்கும்போது, அதானே ஒன்று நான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் வந்து தேடி வந்த நம்பரு பேசின நம்பரு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே அருண் ரொம்ப கடுப்பில் சீத்தாவை பயங்கரமாக வைக்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ வைக்கிற? நீ வந்து என்கிட்ட சொல்லாமல் வைக்காமல் நீ வந்து உன் மாட்டில் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற, அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு உன் தம்பிக்கு கல்யாணம் நான் பண்ணி வச்சுட்டு வந்துருக்கேன் அப்படிங்கும்போது, நான் எங்கே பண்ணி வச்சேன்? எங்கள் முத்து மாமா தான் எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க, என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன் அப்படிங்கும்போது, என்னோட உனக்கு முத்து தானே பெருசு அப்படி இருக்கும்போது, எங்கள் மாமா உங்களோட எனக்கு பெருசு தான், எங்கள் அப்பா இடத்துலேருந்து பார்க்காரு அப்படிங்கும்போது, உங்கள் அப்பா இடத்துலேருந்து பார்க்காரா, நீ அப்பா வாக்கன்னு பார்க்காரா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவுடனே ஏங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அப்புறம் எப்படி பேசணுங்கிற? அவன் ஒரு ஆளுன்னு சொல்லி அவன் கூப்பிட்டான்னு கல்யாணத்துக்கு நீ பேருக்க வச்சுருக்க, என்கிட்ட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன் அங்கே போகிறேன்ருக்கு, என்ன இப்படி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க வச்சுருக்க அப்படிங்கும்போது, எங்கள் அப்பா இல்லாத இடத்துல எங்கள் மாமா தான் ரெண்டு எல்லாம் செய்தார், என் கல்யாணத்தை அப்படி தான் பண்ண நினச்சாரு, உங்களை மாதிரி ஆளுக்கு கல்யாணம் பொண்ணே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்படி பண்ணார், இப்போ கூட வந்து எங்கள் மாமா பண்ண சரிதான் நினைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ணல? என்ன பண்ணல? நான் கல்யாணம் முடிக்கும்போது சந்தோஷமாக முடித்தேன், இப்போ என்ன சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்களா? இல்லை. உங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு, உங்கள் அம்மா இல்லை, இப்போ எல்லாமே ஆகிப்போச்சு. நான் சாப்பிட்டேன்னா வச்சேன்னா என்னென்னு கேட்கவே மாட்டேறீங்க, வரீங்க நான் சமைச்சி வச்சு சாப்பிட்றீங்க, வேலைக்கு போயிட்டே இருக்கீங்க, என்கிட்ட சரியாக பேசுறதே இல்லை அப்படிங்கும்போது, எப்படி பேசுவாங்க கூட? உங்கள் முத்தும் அந்த செல்வமும் சேர்ந்து எங்கள் அம்மாவும் இல்லாமல் ஆக்கினாங்க, நீ வந்து எனக்கு சுத்தமாக மறுவாதி கொடுக்கதே கிடையாது, என்னங்க கொடுக்கல வைக்கல அப்படிங்கும்போது, ஆமாம் நீ குலதெய்வம் கோயில் போகணுன்னு சொல்லிட்டு உன் தம்பி கல்யாணம் பண்ணி வச்சா கேட்காம மாதிரி தான் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நடந்ததே பேசிக்கிட்டு இருக்காதங்க, அவன் அந்த பிள்ளைய விரும்பினா அந்த பிள்ளையும் அவனை விரும்பிச்சு, சரி அவங்கள சேர்த்து வைக்க தான் உசிதம் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சோம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. நீயும் சேர்த்து வச்சா நான் வந்து ஓகே தான் சொல்லியிருப்பேன், எங்கெங்க ஓகேன்னு சொன்னீங்க? அந்த வசதியான வீட்டு பொண்ணு கேட்க வைக்கணும்னு சொல்லி நீங்கள் பேசலை, வைக்கல, இல்லைன்னா தான் நான் உங்கள்கிட்டயே சொல்லியிருப்பேனே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, விரலுக்கு தகுந்த மிதிக்க வேணும், உன் தம்பி வந்து பெரிய வசதியான பிள்ளைய பார்ப்பான், நம்மளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? அதான் வேண்டாம்னு சொன்னேன். அது போக வேலை செய்த இடத்துலையே வந்து கல்யாணம் முடித்தா எப்படி? நான் தானே வேலைக்கு சேர்த்து விட்டேன் வச்சுட்டேன், நாளைக்கு அவங்க மேலே அவர் என்ன நினைப்பார் அப்படிங்குவாங்க. ஏங்க அந்த பொண்ணு தான் வந்து சத்யா வேணும், சத்யா விரும்புகிறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிருக்கு, இதில் என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு இதெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்ல கேட்டுக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ள ஆள்கிட்ட பேசாமல் வைக்காமல் இருக்கேன்னா இரு அப்படின்றப்போம். மீனா வந்துடுறாங்க சித்தாவை பார்க்க. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நீங்களாம் இருக்கும்போது நான் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிடுறாரு. என்ன சித்தா இப்படி விட்டு பேசுகிறாரு அப்படிங்கும்போது, அக்கா நான் தம்பி கல்யாணத்துக்கு வந்தோம்ல, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அதான் பேசிகிட்ருக்காரு அப்படிங்கும்போது, அவருக்கும் கோவம் இருக்க தாண்டி செய்யும். அருணுக்கு வந்து சத்யா வந்து ரேகாவை கல்யாணம் பண்ணது பிடிக்கல, அப்படிங்கும்போது நம்ம கூப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் கூப்பிடல அப்படிங்களா. அதுவும் சரிதாங்க்கா, இப்போ அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு வச்சுக்கிட்டு இருக்காரு, என்கிட்ட சரியாகவே பேசுறதில்லை, நான் ஏன்டா லவ் மேரேஜ் பண்ண வச்சேன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது, என்னடி சொல்கிறேன் உங்களுக்குள்ளே ஏதாவது இதா அப்படிங்கும்போது, ஏக்கா கல்யாணம் முடிஞ்சு 2 மாதம் மட்டும்தாங்க்கா சந்தோஷமாக இருந்தேன், என்றைக்கு என் மாமியார் இல்லைன்னு நாங்களோ அன்னையிலேருந்து இவரோட இது தாங்கலை, முன்னாடியாவது ஏதாவது கடுப்பான ஏதாவது பேசினாருன்னா அவங்க அம்மா பேசுவாங்க, என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டேம்பாங்க, இப்போ சொல்லதுக்கு ஆள் கிடையாதுக்கா அப்படிங்கும்போது, ஒன்று நினைக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குது சீதா, நீ பேசாமல் ஒரு 10 நாளைக்கு நம்ம வீட்டு வந்து இருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நம்ம வீடே சின்ன வீடு, ரேகா பிள்ளைய புழங்க வைக்கிறதுக்கே அதுக்கே சங்கடமாக இருக்கும், இப்படி இருக்கும்போது நானும் அங்கே வந்தால் நல்லா இருக்காதுக்கா, அது போக அம்மா வந்து நான் நல்லா வாழதான் வைக்கணும்னு நினச்சிட்ருக்கு, அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரிடி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சீதாவுக்கு ஒரு 1 மணி நேரம் கழித்து கால் பண்ணுறாங்க. என்ன உங்கள் அக்கா போயிட்டாங்களா போகலையா? அப்படி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட என்ன சொன்னேன், உங்கள் அக்காவோ அவங்க வீட்டிலேருந்து யாரும் வரக்கூடாதான்னு சொன்னேன், அவங்க எப்படி வரலாம் வைக்கலாம், நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச வர வைக்கையோ அப்படி இப்படிங்கிறாங்க. நான் எங்கே சொன்னேன், நீங்கள் தான் எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரக்கூடாது வைக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் எதுவுமே சொல்லலைங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லியிருக்கணும் உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வந்துடக்கூடாதுன்ட்டு,
இப்போ ஃபோன் பண்ணி எல்லோரும் சொல்கிறேன், யாரும் என் வீட்டு பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னா சித்தா எல்லோரும் ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, என் வீட்டுக்காருக்கு நீங்கள் வரதெல்லாம் பிடிக்கல, அதனால் எதுவும் பார்க்க நாங்கள் வந்துக்கிட்டு தான் போய்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க. இங்கே சத்யாவுக்கு சரியான போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னவோ நினச்சிட்ருக்கீங்க, எங்கள் அக்காவை எங்கள் வீட்டில் யார்ட்டையும் பேசக்கூடாதுங்க வைக்கக்கூடாதுங்களா, நாங்களாம் எதுவும் பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாதுங்களா, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, நீலாம் ஒரு ஆளாடா, வேலை செய்கிற வீட்டில் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க, உன் மாமன் தான் படிக்கவும் செய்யலை ஒன்றும் செய்யலை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது உனக்கும் தெரியாதா அப்படிங்கும்போது, மாமா அப்படிலாம் பேசாதே, எங்கள் மாமா படிக்கலனாலும் அவருக்கு ஓரளவு எல்லாமே தெரியும், அவருக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அப்படிங்க. ஆமாடா, கல்யாணம் பண்ணிச்சு எல்லாம் முடிஞ்சதா, அந்த சிந்தாமணி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா, அந்த ஃபைனான்சியர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா, அவங்க பிள்ளை நீ கல்யாணம் பண்ணால் அவங்க விடுவாங்களாடா, வேணாலும் பாரு, எண்ணி ஒரு மாதத்தில் நீ யாரோ அந்த ரேகா யாரோன்னு சொல்லி பிரித்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்க. மாமா இப்படிலாம் பேசாதங்க மாமா, எது நடந்தாலும் எங்கள் மாமா முத்து பார்த்துப்பாரா மாமா, பார்த்து கிழிச்சிருவான் அப்படிங்கும்போது, மாமா நான் பார்த்துக்குறேன், இதுக்கு மேலே வந்து எங்கள் வீட்டை பேசாதீங்க, ரேகா வந்து நல்லா பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், பார்க்க முடியலன்னா எங்கள் வீட்டில் கொண்டு வச்சு விடுங்களா அப்படிங்கும்போது, மாமா ரேகாவும் வேலை பார்க்கா, அவள் சாப்பிட்டு வச்சுக்கிட்டு இருந்துக்கிடுவா, நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க அப்படிங்கிறது. டேய் முடிஞ்சாங்க அக்கா குட்டி பொண்ணு உங்கள் வீட்டில் போய் சோற கொடு, நீனே கல்யாணம் பண்ணி புது மாப்பிள்ளை, உனக்கும் வேலை இல்லை ஒன்றும் இல்லை, நீனே உங்கள் அம்மா உழைச்சி கூட சாப்பாட்டில் சாப்பிட்டுட்ருக்க, நீலாம் சொல்லிகிட்டு இருக்க கிளம்பு அப்படிங்கிறாங்க. சீதாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் மாப்பிள்ளை ரொம்ப ஓவராக பண்ணுறாரு அப்படிங்கும்போது, நீ ஏன்டா அவர்கிட்ட கேட்டா வச்ச அப்படிங்கும்போது, இல்லைக்கா நம்ம கேட்காம இருந்தால் அவருக்கு ரொம்ப தொக்காயிரும், அவர் என்னெல்லாமோ பேசலாம்னு பேசிகிட்டு இருப்பார், அதான் போய் ஸ்டேஷனில் கேட்டேன் அப்படிங்கும்போது, அவர் ஸ்டேஷனில் பார்க்கும்போது உன் மச்சானாவோ மாமனாவோ இருக்க மாட்டார், நான் காய்ச்சட்டக்காரன் பாரு, அங்கே போய் எதுவும் பேசிகிட்டு இருக்காத, என் வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டேக்கான்னு மட்டும் கூட எனக்கு சொல்லி உள்ளே அனுப்புன்னு நினைப்பார் அப்படிங்கிறாங்க. இப்படி பண்ணால் நான் பார்த்துக்குறேங்க அப்படிங்களே, ரொம்ப விரும்பினாத கிளம்பு அப்படிங்கிறாங்க. சத்யா எல்லா பக்கமும் வேலை தேடி பார்க்கும், கிடைக்கவே இல்லை. சிந்தாமணியும் இந்த சத்யா ஃபோட்டோவை கொடுத்து ஒவ்வொருத்தட்டையும் ஃபைனான்சியரு பெரிய பெரிய கடைகள்லாம் கொடுத்து யாரும் எனக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. எங்கே போனாலும் சிந்தாமணி வருவோம் போனால் வேலை தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. என்ன செய்யனே தெரியாமல் ரேகா வந்து ரொம்பவே இடைவாட்டம்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ரேகா சொல்கிறாங்க, நான் துணி நல்லா தைப்பேங்க, பேசாமல் ஒரு துணி மிஷின் வாங்கி தாங்க, நான் வந்து வீட்டிலே துணி தைக்கிறேன், வீட்டுக்குள்ளேயே வேணால் போர்டு வச்சுக்கலாம், அதில் வருமானம் வந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் சொல்லிட்டு முத்துட்ட சொல்கிறாங்க, அம்மா ரேகா வந்து துணி தைப்பாளாம், அதனால் மிஷின் கேட்குறா அப்படிங்கும்போது, மிஷின் வாங்கி கொடுத்துடலாம், நீ எங்கேயும் வேலைக்கு போனேயா அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது, நானே துணி தைச்சி உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படிங்கும்போது, துணி தைக்கிறதா தான் தனக்கு தேவையான துணியெல்லாம் தைச்சிக்கிட்டோம், அந்த பிள்ளைக்கு வந்து உட்கார வச்சு சோறு போடு, என்ன கஷ்டப்பட்ட பிள்ளை கிடையாது, நல்லா வசதியான வீட்டிலேருந்து வந்த பிள்ளை அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ என்னம்மா செய்யுது, எனக்கு ஒரு பக்கம் வேலை கிடைக்கல அப்படிங்கும்போதே, நம்மகிட்ட 8 கார் இருக்குது, ஒரு காரை நான் வந்து இன்னொரு டிவி கூட வாங்கி நான் ஓட்டிக்கிறேன், நீ வந்து இந்த ஒரு காரை ஓட்டு, அதில் வர வருமானத்தை எடுத்துக்க வச்சுக்க அப்படிங்கிறாங்க. மாமா அப்படின்னா நீங்கள் எப்படி கடன் அடைப்பீங்க அப்படிங்க, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ முதல்ல உன் குடும்பத்தை பார்த்துக்க, நான் உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கேன், உங்கள் அப்பா இடத்துல நான் இருக்க வைக்க நீங்கள் சொல்லுதீங்கன்னா அதே மாதிரி நடந்துக்கணும்ல, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கும்போது, சரி மாமா நான் எப்பவுமே வரேன் அப்படி, இப்போ வரேன்டா நாளிலேருந்து வா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்காங்க. இங்கே நீத்து வந்து ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்டை திறக்கவே முடியல, வைக்கவே முடியல, அப்படி திறந்தாலும் ஒழுங்காக ஓட மாட்டாங்குது, ஆனால் அந்த சுருதி ரெஸ்டாரண்ட் வந்து சின்னதாக தான் ஆரம்பித்தா நல்லாவே வியாபாரம் ஆகுது. இந்த ரவியை வந்து எப்படியாவது நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம்னு நினச்சோம், அது நடக்காது போல், ஆனால் அந்த மாஸ்டரையாவது நம்ம எப்படியாவது கூப்பிட்டு வந்துடுவோம், நமக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. ரவி வீட்டிலேருந்து பைக்கில் வரும்போது இவங்க வந்து நீத்து வந்து நிப்பாட்டுறாங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட தனியாக பேசணும் ரவி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் எதனாலும் அப்படிங்கிறாங்க. என் கடைக்கே வந்துடுங்க அப்படிங்கும்போது, அது நடக்காது, நான் வந்து சுருதி ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கேன், அவங்களும் எனக்கு மாத சம்பளம் தராங்க அப்படிங்கிறாங்க. மாத சம்பளம் எவ்வளோ தராங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு இவ்வளோ தராங்க அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாங்க. நான் அதை விட 4 மடங்கு தரேன், நீங்கள் பேசாமல் என் கடைக்கு வந்துடுங்க அப்படிங்கும்போது, நான் வரலைங்க, எவ்வளோ சம்பளம் இருந்தாலும் என் வீட்டம்மாவுக்காக தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உங்க பாரு ரவி, ஒரு அளவு தான், அதுக்கு மேலே நீங்கள் வந்து கடைக்கு வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுவேண்ணா, நான் மாதமாக இருக்க காரணமே நீ தான் சொல்லிட்டு என் பாட்டில் போய் ஸ்டேஷனில் சொல்லுவேன் வைப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரவி ஒரு மாதிரி இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சியா அப்படிங்கிற பிறகு, நீ எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ஓவராக பண்ணால் நானும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீத்து பேசுகிறத பையன் செல்ஃபோனில் எடுத்து வச்சுக்கிறாரு. ரைட்டு, நீ நம்ம எது பண்ணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் சுருதிகிட்ட போட்டு காமிக்காங்க. பார்த்துட்டு இவளுக்கு இவ்வளோ திமிராயிடுச்சா, நான் விடவே மாட்டேன், என்ன செய்கிறேன் பாரு, எது செய்கிறேன் பாரு அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாரு, பாரு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், பொறுமையாக விட்டுட்டோம் அப்படின்னா வியாபாரத்தை ஜெயிக்க முடியாது, வியாபாரத்தை ஜெயிக்க காரணமே வந்து பொறுமை தான்,
ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரவி, உன் அளவுக்குலாம் பொறுமையாக இருக்க முடியாது. என் புருஷன் ஒருத்தி வந்து எப்படியாவது ஆட்டோ போடணும்னு நினைப்பா. நான் அதை பார்த்துட்டே இருக்கணுமா? நான் ஒரு நிமிஷம் கூட பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நான் வாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ பிடிச்சி சுருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. இனியும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.